ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் அஸ்ட்ரோபாட் கேம் தான் பார்க்க போகிறோம். 4 ஏரியாவை முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் ரெக்கார்ட் போட மறந்துட்டேன். டைம் ரெண்டும் புதுசாக விளையாடினேன். ரெக்கார்ட் போட மறந்துட்டேன். அது திரும்ப விளையாட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் போட்டிருந்தேன், பாதிலே கரண்ட் போயிடுச்சு. ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். வாய்ஸ் ரெக்கார்டு ஆன் பண்ணேன், பட் ஆனால் இதை ஆன் பண்ணல. ஸோ நம்ம இப்போ ஸ்டாமி ரன்னும் அப்புறம் இந்த ரோலிங் ரெண்டு தான் விளையாட போகிறோம். சாமி ரெண்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் தெரியுங்கிறதுனால மேபி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, மேபி சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியும், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது கரெக்டாக அது திரும்பும்போது மட்டும்தான் போக முடியுது. அந்த தண்டை சிம்பரில் பட்டாலே அவுட்டு தான். பார்த்துக்கிட்டு ரொம்ப ஓவராக சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இதில் ஸ்லோவாக போனாலும் அவுட் ஆகிடுது, ஃபாஸ்ட்டாக போனாலும் அவுட் ஆகிடுது. அதான் இதோட பிரச்சனை. விளையாட தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக போனால் அவுட் ஆக மாட்டான். நம்ம விளையாட தெரியாதனால அவுட் ஆகிடுறோம். நம்மளுக்கு கூட வேற வச்சுக்கிட்டு இருக்கிற மழைனால வரமிட்டோம். அவ்வளோதான், நம்ம ஏரியாவை முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி தான். ஐயா இதுதான் வாயை முடிட்டு இருக்கும்போது வாயை வச்சா விட்டு ரோசன் ரன் மாதிரி ஆகாமல் இருந்தால் தான். ஆக்சுவலாக இதை முடிச்சிட்டேன் ஒரு வாட்டி, ஒரு நிமிஷத்துலேயே. ஆனால் ஒரு வாட்டி தான் முடித்தேன், 2-3 வாட்டி விளையாண்டதில்ல. அதுக்கப்புறம் போதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணுவோம், இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரில. நல்ல வேலை கரெக்டாக டைமிங்கில் ஜம்ப் பண்ணிட்டோம். வந்தாச்சு. இது கரெக்டாக தாண்டினா அது பின்னாடியே ஓட்டோம். நைட்டு அது அப்படிதான் தள்ளி போயிட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது மூலம் திரும்ப அடுத்தது பறக்கும்போது அங்கே போயிட்டோம்னா வந்தாச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் அவ்வளோதான், கேம் முடிச்சோம். போன வாட்டியோட டைம் அதிகமாக தான் வந்துருக்கு. போன வாட்டி 1 நிமிஷம் 7 செகண்டு. அது பரவாயில்ல, எல்லாம் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பேஸ்மெண்ட்டில் ஏதோ சவுண்ட் வந்துட்டு இருக்குன்னா ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கேன். ஸோ பேஸ்மெண்ட் இது விளையாடி முடிச்சுட்டு போகிறோம். பேஸ்மெண்ட்டில் திரும்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ ரெக்கார்ட் போடுறதுனால திரும்ப விளையாட போகிறோம். ஸோ அது என்னன்னு இப்போ சொல்லலை, பாருங்கள். எல்லோரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு கேம்ஸ்னாவே பிடிக்கும், அதனால் எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும் ஃபீல் தான். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். அது எல்லோரும் ஒரு லைக் கேம் போட்டு சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது பொருட்களில் தான். ஆக்சுவலாக இது கொஞ்சம் தான், ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. நல்லா பிரேக் போட்டேன். அதுக்கு எல்லாம் இடித்து அதுக்கு அப்படியே ஒரே அடியாக நம்மளை அடித்து தள்ளி விட்டுருதுங்க. அவ்வளோதான், கேம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். 52 செகண்ட். போன வாட்டியும் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான், பட் நியூ ரெக்கார்டெலாம் இல்லை. போன வாட்டி இந்த ரேஞ்சில் தான் முடிச்சிருந்தோம். எல்லோரும் ஜாலியாக அதான் கொடியாடுறது தான் வேறு லெவலு. மற்ற எல்லாருங்களே சும்மா தான் இது பண்ணாங்க. கொடியாடுறோம் நம்ம. ஓகே, 2 கேமும் முடிச்சாச்சு. இப்போ வர நோட்டிஃபிகேஷன் வருமே, வாட்ஸ் தட் சவுண்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பேஸ்மெண்ட், யூ ஷுட் செக். இப்போ பேஸ்மெண்ட்டு தான் போகணும். பட் அதுக்கு முன்னாடி வேறு ஒன்று கண்டுபிடிச்சோம், அது இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. பட் ஃபஸ்ட் பேஸ்மெண்ட்டே போயிடலாம். பேஸ்மெண்ட் நார்மலாக எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம். இப்போதான் எப்படியோ போனோமே பேஸ்மெண்ட்டு, எப்படி மறந்து போச்சு.
இங்கேயே ஓப்பனில் இருந்துப்பா, அதோடய கீழே போயிட்டேன். இப்போ என்ன காணும், ஐயே வேஸ்ட் பண்ண காணும். மேபி அதை திரும்ப பண்ணாதான் வரும்னு நினைக்கிறேன். வீட்டில் அந்த சைடு இருக்கோம், அந்த சைடு வேறு போயிட்டோம்ல. கரெக்டு, வீட்டு நிறைய தூங்கி அந்த சைடு போயிட்டோம். கரெக்டு, நான் பேஸ்மெண்ட்டோடு தான் கீழே போனோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் பேஸ்மெண்ட் இருக்குதுன்னு தெரியும், பேஸ்மெண்ட் ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. பட் ஆனால் எப்படி போகணுன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். அது ஏதோ குரட்டில் இருக்கலாம். இப்போ பாருங்க, சுற்றி தேடி தேடி தான் வந்திருக்கேன். இது அங்கே அதில் என்ன இருக்குது? ஓகே, இங்கே ஃபுல்லாக ஓப்பனிங்கில் இருக்குது. அது அப்புறமா போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பெரிய ஏரியாவுக்கு போக போகிறோம். கீழேயுமே ஒரு ஏரியா இருந்திருக்கு, அது நமக்கு தெரில. ஸோ இதெல்லாம் போக போகிறோம். ஓகே, பெரிய விடுங்களா ஓப்பன் ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது. 1994 த்ரோ பேக். ஸோ 1994 போயிட்டோம். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கு போல். அவ்வளோதான், ஆன் பண்ணி விட்டாச்சு. டெமோ 1. ஓகே, போ டிவியில் காயின்ஸ் இருக்கு. நல்லா அவுட் ஆகலை. ஆக்சுவலாக இதில் வந்து இன்னும் இது வரல. ஐயோ, அது சட்டி மண்டியா செஞ்சு விட்டானா, அதை செக் பாயிண்ட் எதுவுமே வரல. ஸோ செக் பாயிண்ட் போனால் தான் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். சரி, ஸ்டார்ட் பண்ணி விட திரும்ப போவோம். வரல. ஓகே, இப்போலாம் எடுத்தாச்சு. ஓகே, அதை முடிச்சிட்டோம். கீழே வந்துடக்கூடாது, அதனால தான் பொறுமையாக பார்த்து போகிறோம். திரும்ப நம்ம ஷூட் பண்ணுறது நம்ம அது நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, இப்போ நம்ம செக் பாயிண்ட் வந்துடுச்சு ஒரு வழியாக. ஓகே, இனிமேல் அவுட் ஆனால் இங்கே என்ன வரும், பட் ஆனால் இனிமேல் அவுட் ஆகக்கூடாது. 2 லைஃப் வேறு வந்திருக்கு. யார் வரான்னு பார்ப்போமா? எல்லாம் ஷேக் ஆகுது, டைனோசர் வருது. ஓகே, அந்த டீரெக்ஸ் டெக் டெமோ. இது வந்து டெமோ டெமோ. அந்த டீரெக்ஸோட குக்கிங்களா இதெல்லாம் எல்லாம் வருதுல. நல்லா எஸ்கேப் ஆகிட்டோம். நல்லா எஸ்கேப் ஆகிட்டோம். எஸ்கேப் ஆகிட்டோம். கண்ணாடி கூட கேட்கணும். இன்னொரு வாட்டி வாழை வச்சு கடிக்குதா? இப்போ ஃபஸ்ட் டைம் வாட்டி கடிச்சு இப்போ வாழை வச்சு கடிக்குது. திரும்ப வாழை விட்டுடுச்சு. நல்லா ஒரு அவுட்டும் ஆகலை. அவ்வளோதான், ஃபஸ்ட் டைனோசரை முடிச்சாச்சு. டான்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்காரு நம்மளால. அடுத்தது ரெடி ஆகிட்டு இருக்கு, அது கூட தெரியாமல் டான்ஸ் ஆடி கணக்கில் வருது. ஓடு 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 ஓடு. ஆக்சுவலாக இப்போ அடுத்த ஏரியா போகிறோம். வந்துட்டோம். ஓகே, ஒரு வழியாக அடுத்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். நம்ம லேஸ் கடையில் போகிறாரு. நல்ல வேலை பண்ணலாம், எஸ்கேப் ஆகிட்டேன்.
டயர் இருக்கிறத வச்சு செய்யலாம். நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டேன். கடிக்கிறது மொத்தமாக இருக்குல்ல. ஆளுங்களும் நிறையவே விடுது. நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டோம். வாழை அடிக்கடி எஸ்கேப் ஆகிட்டோம். ஆளுங்களே மொத்தமாக விடுது. இதில் என்ன பிரச்சனை, இந்த ரேசர் ஆகிடுச்சு. அதுகளையும் சொல்லுது. ஆனால் என்னன்னா நம்மளை வச்சு செஞ்சோம். ஜம்ப் பண்ண முடியாது நம்ம. திரும்ப வருது. நம்ம எஸ்கேப் பண்ணடாதான். எப்படி அடிக்கிறது? ஷூட் பண்ணது. ஐயோ மேலே பண்ணிருக்கா. அது வெளியே முடியும். ஓஹோ, சோப்பையை தூக்கி அதை அடிக்கிறோமா? ஓடு வெளியே தெரியாமல் என் மேலே சொல்லிட்டு வருவோம். ஓகே, ஒரு கண்ணை அடிச்சாச்சு. இன்னொரு கண்ணை அடிச்சு கிடைக்கலாம். முதலே போய் வந்து அப்போ தான் கொடுத்துருவாங்களா? மூணாவது பண்ணேன். அடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். தள்ள வச்சுட்டோம். என்ன சரி வெடிச்சிருச்சு. அப்போ ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா? அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். 984 ரெமோ முடிச்சாச்சு. ஓகே, ஆஸ்ட்ரோஸ் பிளே ரூம் வருது. சூப்பரு. ஓகே, கிரியேட் பண்ணது யார்? என்ன இருந்தால் வரல. ஓகே, எல்லாம் லைட்டை காலி பண்ணால் பட் இது தானே அவனோட கேமுக்குள்ளே நம்ம இது யாரும் பார்க்க மாட்டாங்க. அதே ஒரு கேம் பற்றி அழகாக வச்சுருக்காங்க. அதுவே தான் காயினும் கிடைக்காது. அவனுக்கு எதுவும் ஃபுல்லாகவே அவன் காட்ட முடியுது. நல்லா யோசிச்சிருக்காமா. மூஞ்சிலே வந்துடுது.
நம்ம சுற்றி அடிக்க வராருயா. நல்ல வேலை நான் முடிக்கிறேன். வேணா ஓகே, தேங்க்யூ ஃபார் பிளேயிங். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இவ்வளோ ஓவ காணும், இங்கே நாம தான் ஓவா. அதையும் அடித்தா காலிடுறது, அது கூட தெரியாமல் பண்ணிக்கிறோம். ஓகே, கேம் முடிஞ்சிச்சு. ஓகே, ஒன் மோர் திங்க, ஏதோ புது ஏரியா காட்டுது பாஸ். இது நம்ம அந்த இது மெமரி மீட் விளையாடும்போது இந்த இது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அந்த வியூவுக்கு அது கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு ஃபீல் ஃபஸ்ட்டு இருந்த ஃபீல் எஃபெக்ட்டு இல்லை. சரி, இப்போ எங்கே போகணும் தெரியல, பட் புதுதாக எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஓகே, எஃபெக்ட்டு ஓகே, திரும்ப ஓப்பனாக இருக்குது. திரும்ப அடுத்த எங்கிட்ட போகிறோம். திரும்பவும் புது ஆர்டிஃபேக்ட்டு வெறித்தனம் தான். ஹெச்டி கேமரா தான். ரேபிட் அடித்தா காயின் கிடைக்குது. ஓகே, அவ்வளோதான் நான் ரேபிட்டேன். திரும்ப நடந்து போகிறோம். ஆக்சுவலாக கேம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன காமெடி மாதிரி போயிட்டுருக்கு. போடு ரேபிட்டை போடு. ஆமாம் அவ்வளோதாண்ணா. சும்மா போயிட்டுருக்கோம், போட்டு அடிக்கிறோம் காயின். அடுத்த ஆர்டிஃபேக்ட், இன்னும் ஆர்டிஃபேக்ட் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கண்ட்ரோலர் தான் நம்மள்ட்ட இருக்குது, பிஎஸ்ஐ கண்ட்ரோலர். இன்னொன்று வாங்கணும், காசு இல்லை பாஸ். ஆல்ரெடி வாங்குறதுக்கே இஎம்ஐ கட்டலை, இனி தான் கட்டணும். 1 மாதம் தான் கிட்டே இருக்கு. இஎம்ஐ முடிஞ்சப்பறம் என்ன பார்க்கலாம். அது வரையும் இந்த கண்ட்ரோலர் ஓடணும், அதுதான் முக்கியம். ஓகே, பிஎஸ்ஐ வந்துருச்சா. புது ஆர்டிஃபேக்ட், ப்ளே ஹேஸ் நோ லிமிட்ஸ். காசு இருந்தால் நோ லிமிட்ஸ் தான், காசு இல்லையே. ஓகே, அவ்வளோதான், கேமை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். மொத்தமாக இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான், கேம் முடிஞ்சிச்சு. சிண்டரில் பிஎஸ்ஐ கன்சோலும் வந்துருக்கு. கேமராவும் இதுவுமா ஹெச்டி கேமராவும் செட்டுமா ஆல்ஃபை பிளேஸ்டேஷன் ஆர்டிஃபைட் பேஸ்ட் பட் யுவர் சார்ஜர்ஸ் நேம் ஹியர். எவ்ரி ஆர்டிஃபைடு கொஞ்சம் கஷ்டம்தான். டெய்லி ஓரளவு ரெடி பண்ணிட்டோம். என்னது பிளே ஸ்டேஷன் லாபம், அது ஏதோ ஒன்று புதுசாக வந்துச்சுன்னா அதை என்னன்னு பார்க்கலாம். எங்கே போகுதுன்னு பார்ப்போம். சீக்ரெட் லேப் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, ஆனால் இங்கே ஒரு ஏரியா ஓப்பனாக இருக்குது, அதுக்குள்ளே போகிறோம். ஒரு கேம் போகுதான்னு தெரியலையே. மிஷின் போமா ஓடு எல்லாம் அடி சரி ஓடு. இங்கே ஏதோ ஒரு இது ஓப்பனில் இருக்குது, போய் பார்ப்போம். ஓகே, கேம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர்னு தான் சொல்லுது. ஓகே, கேம் வாங்கணும்னு நினைக்கிறேன். அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. லோசலி அந்த மாதிரி காசுன்னா கேம் கூட வாங்கினீங்களா. இது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, என்னது அஸ்ட்ரோபாட்டா. ஓகே, ஆர்டிஃபேக்ட் எதாவதுண்ணா எத்தனை கண்டுபிடிக்கணும்? 3 2 3 4 1 2 3 4 5 6
7 8 ஆச்சு. 50 10 11 12 13 14 15 16 17 19 20 20 ஆர்டிஃபைட் கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? வாய்ப்பு இல்லை ராஜா. சரி போ அப்படியே 20 ஆர்டிஃபைட்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து அந்த காயின் எடுக்கிறது ஓகே, ஆப்போசிட்லேயே தான் போவோம். அதனால காயின் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே அவ்வளோதான். நம்ம ஷார்க்கை பார்க்கலாம். என்ன மீன் அது? ஷார்க் இல்லையே. கோப்பையெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்லாம் சோனி இன்வைட் பாருங்க. ஃப்ரீயாக வச்சுருக்காங்களா? எந்த பயனும் இல்லை. கேம் விளையாடலாம். லாஸ்ட் அவ்வளோதான். பஸ்ஸில் வந்தது அவ்வளோதான். பஸ்ஸிலுமே இன்னும் ஃபுல்லாக இது பண்ணல. ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். அது அந்த ஏரியாவில் இன்னும் எவ்வளோ நிறைய கேப் இருக்குது. இந்த இதில் நிறைய கேப் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ மேலே திரும்ப போய் பார்க்கலாம் எதுவும் இருக்கான்னு எதுன்னு. அந்த ஏரியா சீக்ரெட்டு சும்மா அந்த இதில் ஏறி போனோம்ல, அந்த இதையும் விளையாடிடலாம் இன்றைக்கி. இல்லைன்னா அது அப்படியே இருக்கும். இதெல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏன்னா திரும்ப ஒரு தேடி பார்க்கலாம் மொத்தமாக. இப்போதைக்கு போதும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. எல்லாரும் அப்படியே வீடியோ ஒரு லைக்கையும் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நானே போடுவேன். ஸோ இப்போதைக்கு ஸ்பைடர்மேன், மோட்டர் காம்பேட்டு, கோஸ்ட் ஆஃப் எட்டை, அப்புறம் வந்து ஆஸ்ட்ரோபாட் கேம் தான் போட்டுட்ருக்கேன். ஃபியூச்சரில் வேறு கேம்ஸும் நிறைய போடுவேன். ஸோ எல்லோரும் கான்ஸ்டன்ட்டாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். இந்த மாதிரி டான்ஸ் பாருங்கள் கொஞ்சம். ஸோ மார்டல் காம்பேட் கேம் மட்டும் இருக்கும்போது பார்க்காதுங்க, யாருக்கும் காட்டவும் செய்யாதுங்க. அது ரொம்ப இதாக இருக்குது. மற்றபடி கேம்ஸ் எல்லாம் ஓகே தான். ஸ்பைடர்மேன்லாம் ஓகே தான். கிட்ஸ் பார்க்குறது இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்க, தேங்க்யூ.